இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்கும் வரக்கூடிய டேஸ்ல, நியர் ஃபியூச்சர் அதில் வந்து பார்க்கலாம். ஓகே, அது என்ன ஒரு விஷயம் பார்ப்போம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் எடுக்கிறேன். See, it's a very clear sign. இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பாஸ்ட் ஹேபிட்ஸ் இல்லை பாஸ்ட் விஷயங்கள் இன்னும் அட்டாச் ஆகியிருக்கு. ஒன்று பாஸ்ட் பீப்புள், இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க உங்கள் லைஃப்பில் கரண்ட்லி அந்த பாஸ்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. மேபி நீங்களும் சரி அவங்களும் சரி அதில் கனெக்டட் ஆகியிருக்கலாம். ஒரு மியூச்சுவல் கனெக்ஷன் மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் கொஞ்ச நாட்களாகவே வந்து அந்த பாஸ்ட் பற்றின விஷயங்கள், அந்த பாஸ்ட் பற்றின பர்சன் சம்பந்தமாக அதிகமான பேச்சுக்கள் போயிட்டு இருக்குது. அண்ட் உங்களுக்கே அது ஒரு நல்ல சைனாக தான் காமிக்குது. அது ஒரு பிக் டிஸ்டர்பன்ஸ், அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது தான். பட் இருந்தும் வந்துட்டு அதை நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இட் இஸ் அ கிளியர் சைன் தட் அதிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது. அண்ட் ஒரு குட் ஸ்டேட்டஸ், குட் அச்சீவ்மெண்ட், அந்த பாதை வந்துட்டு போயிட்டு தான் இருந்தீங்க. பட் இப்போ கொஞ்சம் பிரேக் ஆகியிருக்கா. பிகாஸ் அந்த பாஸ்ட் விஷயங்கள் கொஞ்சம் இடையில வந்ததுனால பிரேக் ஆகியிருக்கு. பட் இன்னும் இந்த டைமில் கொஞ்சம் தெளிவு வரும். நம்ம கொஞ்சம் ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்ற தெளிவு வந்து ஒன்ஸ் அகெயின் அது ரிலேட்டடாக கண்டினியூ பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் இந்த மே செகண்ட் ஹாஃப் இல்லைன்னா ஜூன்ல இருந்து கூட ரொம்ப நல்ல ஒரு மாற்றங்களை வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஏப்ரல் மந்த்ல என்ன ஒரு விஷயத்தை விட்டீங்களோ அதை வந்து மே ஜூன்ல வந்துட்டு நீங்க எடுத்துருவீங்க. ஸோ இட்ஸ் அ வெரி கிளியர் சைன். அண்ட் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற மைண்ட் செட்ல ஒரு சில பேர் ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சின்ன விஷயம் கூட ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த பர்ஃபெக்ஷனை பிரேக் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு விஷயம் செய்யறேன் அப்படின்னா அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும். இப்போ இந்த இருக்கிற இடம், இந்த நம்ம செய்யற விஷயங்கள் சின்னதா இருந்தா கூட அது நீட்டா கரெக்டா மேட்சா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்றீங்க. பர்ஃபெக்டா இருக்கிறதுங்கிறத தாண்டி பவுண்டரிஸை பிரேக் பண்ணி வெளியே வர்றதுக்கான டைம் தான் இது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு டீப்பான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தேவை. சோஃபார் வந்து நீங்க மாறுறீங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாற்றங்கள்ங்கிறது மேலோட்டமா தான் இருக்கே தவிர உள்ளர டீப் லெவல்ல வந்து மாறுறது கிடையாது நீங்க. அதனாலதான் கொஞ்ச நாள் நீங்க மாறினாலும் திருப்பி மறுபடியும் பழைய நிலைமைக்கே வரீங்க. மேபி நீங்களே சொல்லலாம், கொஞ்ச நாள் நான் நல்லா தாங்க இருந்தேன், புது பர்சனா தான் இருந்தேன், திடீர்னு மறுபடியும் பாத்தீங்கன்னா பழைய பர்சன் மாதிரி நான் மாறிட்டேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நான் பாசிட்டிவா இருந்தேனோ மறுபடியும் கொஞ்ச நாள்ல நான் நெகட்டிவாவே போயிட்டேன். ஏன்னா நீங்க மேலோட்டமா தான் வந்துட்டு மாறுறீங்க. டீப்பா சப்கான்சியஸ் லெவல்ல, சோல் லெவல்ல எல்லாம் மாற மாட்டேங்கிறீங்க. அந்த மாற்றம் வந்தா மட்டும்தான் உங்க லைஃப்ல அது நிரந்தரமான மாற்றமாக இருக்கும். புரியுதா? இந்த வீடியோ பாக்குறீங்க, அதுதான் மோஸ்ட்லி தப்பு பண்ற ஒரு விஷயம். ஆனா இந்த டைம்ல வந்து டீப்பான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தேவை. அதுக்கு நிறைய எஃபோர்ட்ஸ் தேவை, நிறைய எனர்ஜியுமே வந்துட்டு தேவைப்படுது. கிளியர்? சரி, இப்போ வேற என்ன ஒரு மெசேஜஸ், என்ன ஒரு விஷயம் நிச்சயமா நடக்குது அப்படிங்கறத வந்து நம்ம பைல் ஆப்ஷன்ஸ்ல போய் பார்த்தரலாம். நான் 3 பைல் கொடுக்குறேன். I'll give this unicorn நான் தரேன். அப்புறம் இந்த ப்ளூ கலர் யூனிகார்ன் pen also நான் தரேன். Pile number 1, pile number 2 and this one, pile number 3. ஓகேவா? ஸோ 3 பைல் வச்சிருக்கேன். இந்த 3 பைலில் வந்து நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேல தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னும் லேட் ஆகும்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு and then கண்டினியூ பண்ணுங்க.
பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ பியூட்டிஃபுல் யூனிகார்ன். ஸோ பார்ப்போம் என்ன ஒரு மெசேஜ். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஸோ இட் இஸ் அ வெரி கிளியர் சைன். நீங்கள் ஒரு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அதாவது இவ்வளோ நாளாக வந்து ஒரே மக்கள், ஒரே பீப்புள், ஒரே இடம், ஒரே வேலையை அதே செஞ்சுட்டு இருந்திருப்பீங்கல்ல, ஒரே லைஃப் ஸ்டைலுமே சொல்லலாம். ஸோ அதை விட்டு வெளியே வரீங்க. ஸோ ஒரு ரொம்ப பழகின ஒரு இடம், அதிகமாக ஒரு யூஸ் பண்ண ஒரு சூழ்நிலைகள் அண்ட் பீப்புள், அதை விட்டுட்டு வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஜேர்னி நோக்கி வந்து நீங்கள் போக போறீங்க. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்கள் லைஃப் ஸ்டக்காக இருக்கு அப்படின்னா எஸ் ஸ்டக்காக இருக்குதா, பிகாஸ் நீங்கள் வந்து இதே இந்த 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 இதுக்குள்ளரே சுற்றிட்டு இருக்கீங்க சம்வேர். ஓகேவா? ஸோ நகராம வந்துட்டு நீங்கள் இன்னும் இதுலேயே வந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டடாக இருக்கிறீங்க. அதனால சேஃபான பிளேஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பட் உங்களுக்கு டிவைன் வந்து ஆல்ரெடி சயின்ஸ் கொடுத்துட்டாங்க, லைக் இப்போ நீங்க இருக்கிற இடம் இட்ஸ் நாட் குட் ஃபார் growth. வளர்ச்சி அடையணும்னா வெளியே வந்தாகணும். ஓகேவா? அண்ட் நீங்க அது வெளியே வந்தப்புறம் தான் வந்து உங்களோட டெசிஷன் மேக்கிங்கே நல்லா இருக்கும். இப்போ வந்து நீங்க எடுக்கிற எல்லா முடிவுகளும் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு தான் நிக்குது. அதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது மறுபடியும் ஒரு மாற்றத்தை நோக்கி தான் போகும். ஒரு கொஞ்ச நாள், ஒரு 1 month கூட அந்த முடிவு வந்து ஸ்ட்ராங்கா நிக்காது. மறுபடியும் அது சம்பந்தமா வேற முடிவு எடுக்கிற மாதிரி வரும். ஸோ உங்க டெசிஷன் மேக்கிங்ல வந்து பவர்லெஸ்ஸா இருக்கு. பார்க்குறப்ப முடிவு எடுக்கிறப்ப கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து நீங்கள் அது 1 மாதத்துக்குள்ளரே மறுபடியும் மாற்றுற மாதிரி தான் வருது. பிகாஸ் வந்து அந்த சம்வேர் வந்து நீங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியில் இழுத்துடுறேன், அதுக்குள்ளே நீங்கள் போயிடுறீங்க. ஓகேவா? ஸோ இந்த இருக்கிற பிளேஸ் அண்ட் சுற்றி இருக்கிற பீப்புள் அண்ட் சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை இழுக்குது. ஸோ அது உங்கள் டெசிஷன் மேக்கிங்குமே வந்து பாதிக்குது. இன்னும் வரைக்கும் உங்க லைஃப் ஃபியூச்சருக்கு சம்பந்தமா ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களா? நிறைய முடிவு எடுத்திருக்கீங்க, ஆனா அதுல எதுவுமே நிலையா நிக்கல. 1 or 2 வந்து நகர்ற மாதிரி இருக்கு, பட் ஆனா அது ஸ்டக் ஆகுது, இல்லைன்னா அது மறுபடியும் வந்து ஃபிளாப் ஆகுது. ஸோ டெசிஷன் மேக்கிங் வந்து ஸ்ட்ராங் ஆகணும், வெளியே வரணும், நியூ பீப்புள் நிறைய மீட் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும், நிறைய ஐடியாஸும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஐடியாஸ் ஏதோ லாக் ஆன மாதிரி இருக்கிறீங்க. ஸோ இதுல இருந்து வெளியே வரத்துக்கான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக வருது. உங்க ஃபெமிலியரான இந்த சூழ்நிலைகள், இந்த பழைய விஷயங்கள்ல இருந்து நீங்க வரத்துக்கான சூழ்நிலைகள் அப்சல்யூட்லி வருது. See, you got this beautiful wheel. ஸோ the table is turningனு சொல்லலாம், உங்களுக்கான டைம்னு சொல்லலாம். இதை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ டிராவலிங் பாசிபிள். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸாக வந்து இருக்கிற பிளேஸை விட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு நியூ சாப்டர், ஒரு பெட்டர் சாப்டர் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம், நீங்கள் பேஷன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கீங்கல்ல, அது கூட உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ புது பீப்புள், புது என்விரான்மெண்ட், புது சிச்சுவேஷன்ஸ், இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைமிங், ஒரு சில பேருக்கு வந்து டைமிங்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு டைமிங்கை பிளேம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நேரம் சரியில்லைன்னு அதை மட்டும் பிளேம் பண்ணிட்டு இருக்காதீங்க. பட் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஒரு சில பேருக்கு. பட் ஆனால் வந்து இந்த சூழ்நிலையில ட்ராப் ஆகியிருக்கீங்க. நீங்கள் இதுல இருந்து வெளியே வாங்க. ஓகே, பார்ப்போம். இதுக்கு இது நாள் வரைக்கும் வாய்ப்பு வரலன்னு சொன்னீங்க வெளியே வர்றதுக்கு, பட் ஆனா இப்ப வாய்ப்பு வந்திருக்கே. இந்த ஜேர்னியில பாக்குறப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு சம்வேர் வந்து ஒரு ஹீலர்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு நல்ல குட் மென்டாஸா இருக்கட்டும், நல்ல ஒரு சப்போர்ட் பண்ற பீப்புளாக இருக்கட்டும், அவங்க வந்து கனெக்ட் ஆவாங்க.
ஓகேவா? அது எப்போ கனெக்ட் ஆவாங்க அப்படின்னா, இந்த இந்த ஃபெமிலியரான இடத்த விட்டுட்டு வெளியே போக 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 நீங்கள் நிறைய நியூ பீப்புளை மீட் பண்ணுவீங்க. புது புது பர்சன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸோட இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க, நிறைய ஹெல்ப்பும் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இனி மீட் பண்ணக்கூடிய எல்லா புது பர்சன்ஸ் கிட்ட இருந்தும் நீங்கள் ஒரு ஒரு லெசனை வந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இருக்கும். பைல் நம்பர் 1 நியர் ஃபியூச்சர்னு சொல்லலாம், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி ஆகுங்க. பிகாஸ் பைல் நம்பர் 1 வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. ரொம்ப ஃபெட்டப்பாக இருக்கீங்க. ரொம்ப ஒரு ஒரு பாதையும் வந்து கடந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எனர்ஜி பயங்கர ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, நான் ஆல்மோஸ்ட் ஒரு பீக் ஆஃப் ஸ்டேஜ் வந்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது. லைக் நீங்கள் உங்களவே ரொம்ப ஒரு என்னால் இதுக்கு மேலே முடியாது, நடக்காதுன்ற மாதிரி ஸ்டேஜில் உட்காந்துருக்கீங்க. பட் இந்த தாட்டை வந்து விடுங்க. ஏன்னா இனிமேல் தான் வந்து நீங்கள் ஒரு சில விஷயங்களுக்கு நல்ல எனர்ஜியோட ஒர்க் பண்ணணும். ஓகே? பிகாஸ் உங்கள் டைம் கொஞ்சம் ஃபேவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கு மணி பிரச்சனைகள் இருக்கு, நீங்க சொல்றீங்க இடம் விட்டு போகணும், எனக்கு மணி பிரச்சனை இருக்குன்னா அதுவும் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும். யார்ட்டையாவது கொடுத்துருந்தா கூட அது திரும்ப வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஐ டேக் ஃபியூ மெசேஜஸ். இதில் என்ன ஒரு அட்வைசஸ், என்ன ஒரு வார்னிங்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, எனக்கு 6 cards வந்திருக்கு. ஐ டேக் திஸ். ஓவர் பியரிங். சி, இந்த எனர்ஜிக்கு இது ரீசனே அதுதான். நான் சூப்பராக வந்து எனர்ஜி ட்ரெயின் ஆகுறேங்க, நான் இப்படி தான் இருக்கிறேன், ரொம்ப லோவாக டவுன் ஆனால் பிகாஸ் எல்லாத்தையுமே நீங்களாவே வந்துட்டு எடுத்துக்கிறீங்களே. அதாவது உங்கள் லைஃப்லேயும் சரி, உங்கள் ஃபேமிலியிலும் சரி, உங்கள் வேலை விஷயத்துலையும் சரி, உங்களுக்கு என்ன ரோலோ அதை தாண்டி எல்லா விஷயத்தையும் நீங்களாவே எடுத்துக்கிறீங்க இல்லையா? உங்கள் மேலே திணிக்கிறாங்க இருக்கிற இடத்துல. ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த இடத்த விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். கேர்லெஸ், extremely powerful, domination, ask help from others, new beginning. See, it's a very very good sign. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்கிறது தான் வந்து ஒரு பாயிண்ட். அதாவது மற்றவங்களை வந்து உங்கள் லைஃப்பில் டாமினேட் பண்ண விடாதீங்க, நீங்கள் டாமினேட் பண்ணணும். ஸோ உங்ககிட்ட வந்துட்டு அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது, அது கண்டிப்பாக உங்களால் வந்து செய்ய முடியும். பிகாஸ் ஒரு நியூ பிகினிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நான் இந்த கார்ட்ஸில் என்ன சொன்னேனோ அதுதான் இதுலேயும் சொல்கிறாங்க. நியூ பிகினிங்ஸ் இருக்குது. யூ வில் கெட் சம் மென்டார். அவங்களுக்கு மென்டார் இல்லைனா நியூ பீப்புள் மூலயமா ஹெல்ப் வந்துட்டு நீங்கள் கேட்டிங்கனாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் சேஞ்சஸ் இஸ் வெரி குட் ஃபார் டெசிஷன் மேக்கிங் அண்ட் நிறைய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சேஞ்சஸ்க்கும் வந்துட்டு அது வழிவகுக்கும். நான் என்ன சொன்னேனோ அது அப்சல்யூட்லி உங்களுக்கு வந்திருக்கு இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ that's all for pile number 1. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஐ எம் ரெடி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு 999 ஏஞ்சல் நம்பரை கூட டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். Okay. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 வந்து கரண்ட்லி நீங்கள் நிறைய ஒரு மிக்சட் எமோஷன்ஸில் இருக்கலாம். நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஃபேஸ் பண்ணி ரொம்ப டாலரேட். அண்ட் அதே மாதிரி வந்து பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன், சேட்னஸ், so much is going on. உங்கள் பாஸ்டில் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க.
நிறைய சைலண்ட், நிறைய டிப்ரெஷன், நிறைய சேட்னஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் பயங்கரமாக இருந்திருக்கும். நிறைய பீப்புள் பேக் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, அழ வச்சிருப்பாங்க. அதுவும் உங்களோட லவ்டு ஒன்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி உங்களை அழ வச்சது, உங்களை பேக் ஸ்டாப் பண்ணது எல்லா வகையிலும் சரி. நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அவங்க தான் உங்களுக்கு திருப்பி வந்துட்டு பேக் ஸ்டாப் பண்ணது. நீங்கள் உதவி செய்யாதவங்களுக்கு கிடையாது. யார் நல்லா இருக்கணும், யாருக்காக அத்தனை விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணீங்களோ, தியாகம் செஞ்சீங்களோ, உதவிகள் செஞ்சீங்களோ, அந்த நபர் தான் உங்களை காயப்படுத்தினது. ஸோ வந்து ஒரு சில பேர் வந்து இந்த ஒரு விஷயத்தினால நீங்கள் ஒரு டீப் டிப்ரெஷனுக்குள்ளார கூட வந்து போயிருந்திருக்கலாம். அண்ட் ஏன்னா இந்த இடத்துல வந்து மோர் தென் எமோஷ்னலான ஒரு ஹெவினஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அதாவது நீங்க நல்லா வளர்ந்து வந்த நபர் தான், ஆனா இடையில வந்துட்டு உங்களை யாரோ யூஸ் பண்ணிட்டு அவங்க வளர்ந்துட்டு போயிட்டாங்க, நீங்க அதே இடத்துல உட்காந்துட்டீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து யூ காட் ஸோ டயர்ட். இருந்தாலும் உங்களுக்கு நிறைய வார்னிங்ஸ் ஆல்ரெடி வந்துமே வந்துட்டு நீங்கள் அதை சரி பண்ணிக்கல. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை செய்ய முடியலங்கிற ஒரு எதுவுமே செய்ய முடியலங்கிற வழி இன்னொரு பக்கம் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனுக்குள்ளார கூட இருக்கலாம். எமோஷ்னலி வந்து ஒரு பாரங்கள் மனசுக்குள்ளார ஹோல்டு பண்ணிட்டு அந்த மாதிரி வந்துட்டு வந்து இருக்கிறீங்க ஒரு சில பேர். ரொம்ப நாட்களாக, ரொம்ப வருஷங்களாக சரியான தூக்கம் கிடையாது, கோபங்கள் வருது, பட் இருந்தாலும் வந்துட்டு செய்ய முடியல, எதுவுமே பண்ண முடியல, கையை கட்டி போட்டு இருக்குதேங்கிற ஒரு சூழ்நிலையும் வந்துட்டு இருக்கு. ஓகே. ஆனா வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹோப் வந்து நல்லா தெரியுது இந்த இடத்துல. விச் மீன்ஸ் தட் டைம் சைலண்டா வந்துட்டு மாறிக்கிட்டே வருது. அதாவது நீங்க இப்போ ரொம்ப அமைதியா இருக்கீங்க, நான் பவர்லெஸ்ஸா இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே கிடையாதுங்கிறீங்க. பட் யூ வில் க்ரோ டிஃப்ரெண்ட்லி. ஓகே. அண்ட் யூ காட் பியூட்டிஃபுல் மெஜிஷியன். ஸோ ஒரு நியூ ஹோப் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதுல இருந்து வெளியே வரத்துக்கு வழிகள் இருக்கும், நீங்களே வெளியே வருவீங்க. பட் என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். சரி, ஒரு பெயின்ல இருந்து, ஒரு கஷ்டங்கள்ல இருந்து வெளியே வரணும், மனதளவுல ஏற்பட்ட வழிகள்ல இருந்து வெளியே வரணும்னா டைம் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப டைம் ஆகும். தட்ஸ் குவைட் நேச்சுரல். அது இன்னைக்கு கஷ்டப்பட்ட நாளைக்கே அதுல இருந்து நான் தெளிவா வெளியே வந்துட்டேன்னா அது மோஸ்ட்லி இருக்காது. ஒரு சில பேருக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகும், ஒரு சில பேருக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் கூட வந்துட்டு ஆகும். பட் ஆனா வெளியே வருவீங்க. பிகாஸ் ஒரு சைலண்ட் ஹோப், ஒரு சைலண்ட் ஹீலிங் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க டேக் சம் ஒரு ஹீலர்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க, மியூசிக்ஸ் எடுத்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் நம்ம சேனல்லே இருக்கு சோல் கோட் ஆடியோ, அதனோட மியூசிக்ஸ் வந்துட்டு தாராளமாக கேளுங்க. உங்களோட கரண்ட் சூழ்நிலைக்கு வந்துட்டு அதுக்கான மியூசிக் நம்ம சேனல்ல இருக்கு சோல் கோட் ஆடியோவில். ஸோ நீங்கள் அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு அமைதியாக கண்ணை மூடிட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டே இருங்க. அது சைலண்ட்லி வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்கும். ஒரு டைம் மட்டும் கேட்டுட்டு பண்ணாதீங்க, தொடர்ந்து அது ஒரு ரெகுலராக நீங்கள் கேட்க வந்துட்டு உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த ஹெவினஸ், அந்த பாரங்கள் வெளியே இறங்கி ஹோப் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளார வரும், ஒரு நம்பிக்கைங்கிறது உள்ளுக்குள்ளார வரும். ஓகேங்களா? ஸோ சம் ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப் எய்தர் வந்து நிறைய வழிகள் இருக்கு இல்லையா? ஸோ எய்தர் த்ரூ டிவினேஷன், ஆல்சோ ஃப்ரம் செல்ஃப் ஹெல்ப், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிகள் வந்துட்டு எடுத்துக்கிறது நல்லது இந்த டைம்ல. ஸோ நீங்க விடாதீங்க, லைக் அதுக்குள்ளரே வந்துட்டு ஓவரா வந்து போகாதீங்க. யூர் டைம் இஸ் சேஞ்சிங். ஸோ யூ காட் திஸ் பியூட்டிஃபுல் டைம் சேஞ்சிங் மெசேஜ் வந்திருக்கு. அப்போ வந்துட்டு இந்த ஒரு மாற்றங்கள்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது இப்போ மாறலைன்னா எப்பவும் மாற முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து இருக்கிற சான்ஸை நீங்க எடுத்துக்கல அப்படின்னா தென் அதுக்கப்புறம் அது எப்போ திரும்பி சான்ஸ் வருதோ வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? இந்த ஒரு போராட்டங்கள், இந்த ஒரு விஷயங்கள்லே வந்துட்டு பைல் நம்பர் 2 நிறைய இழந்திருப்பீங்க. நிறைய விஷயங்கள் வந்து உங்க கையை விட்டு போயிருக்கும். ஒரு கெரியர் வாய்ப்புகளாக இருக்கட்டும், புது ரிலேஷன்ஷிப் ப்ரப்போசலாக இருக்கட்டும், ஃபேமிலி ஆஃபர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் ரொம்ப நாட்களாக வந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம், உங்களோட ட்ரீம், கோல், பேஷன் கூட சொல்லலாம், அதுவுமே உங்களை விட்டு போயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த ப்ராசஸ்லேயே வந்து பயங்கரமாக இழந்திருப்பீங்க. ஆனால் அது நீங்கள் லேட்டாகவும் வந்து ரிக்ரெட் பண்ணீங்க. நம்ம கொஞ்சம் வந்து உஷாராக இல்லாமல் ரொம்ப ஓவராக வந்துட்டு இடம் கொடுத்துட்டோம், ஸோ அப்போ நம்ம தான் சஃபர் ஆகுறோம், ஸோ நம்ம நிறைய இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இன்னொரு பக்கமும் வந்து இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனுங்கிறதுக்குள்ளார அதிகமாக போறீங்க. ரைட். பட் என்ன அப்படின்னா இழந்த விஷயங்கள் திருப்பி வர்றதுக்கான ஒரு வழிகள் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டைம்ல நீங்க பார்க்க போறீங்க. ஏதோ ஒரு வழியில அது உங்களுக்கு வரும். மேபி ஒரு புதிய வாய்ப்புகளாக கூட வரும்,
நீங்கள் மிஸ் பண்ணிட்டனே, இந்த டைம் பீரியடில் நான் இந்த சான்சஸை மிஸ் பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த சான்சஸ் திரும்பி வர்றதுக்கு வழி இருக்குது. அப்போது அதை நீங்கள் அழகாக வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, சும்மா இந்த பாஸ்ட் இதை விஷயக்குள்ளே ஓவராக போகாதீங்க. ரைட். ஸோ ஒரு பெட்டர் திங்ஸ் அப்படிங்கிறதா சொல்லணும். முன்னாடி ரிஜெக்ட் ஆன விஷயங்கள் வந்துட்டு இப்போ உங்களுக்கு கிடைக்குது. லைக் ஒன்ஸ் நோ அப்படின்னு சொன்னது, கேன்சல் அப்படின்னு சொன்ன விஷயம் திரும்பி அது உங்களுக்கு மறுபடியும் ரீஓப்பன் ஆகலாம். எஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளார வர மாதிரி இருக்கு, விச் இஸ் வெரி குட். ரொம்ப நல்ல விஷயம் அது. பார்ப்போம். ஆனால் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் டக்குன்னு எடுத்துக்கிட்டா தான் உண்டு. வாய்ப்பு வரட்டும், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்லாம் விடக்கூடாது. ஓகேவா? ஸோ ஐ டேக் 5 cards. இதில் என்ன ஒரு மெசேஜஸ் வருது? அட்வைஸ் வருதா இல்லை நல்ல செய்தி வருதா பார்ப்போம். கிரியேட் அ பாத். எஸ், அதுதான் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கான ஒரு புது பாதை அப்படிங்கிறத உருவாக்குங்க. இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கிற பாதைகள், இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற பாதைகளில் ஒரு சில பேர் வந்துட்டு கரெக்டாக போறீங்க, ஆனால் ஸ்ட்ரக் ஆகி நின்று இருக்கீங்க. ஒரு சில பேர் தப்பான பாதையில் தான் போயிட்டு இருக்கிறீங்க இன்னும். பிளஸ்ஸிங்ஸ். சரி, நான் சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவலி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் இருக்கும். சரி, நம்ம ஹீலிங் மியூசிக் சேனல் சொல்லியிருந்தோம், அதுவுமே உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸை வந்துட்டு கொடுக்கும். அண்ட் மோர் ஆஃப் ப்ரேயர்ஸ், யோகா, மெடிடேஷன், இல்லை நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலயமா, ஸோ நிறைய விஷயங்கள் மூலயமா பிளஸ்ஸிங்ஸை வந்துட்டு நீங்கள் கெயின் பண்ணலாம் இந்த டைமில். அதுக்கான வழிகள் வரும். ஓகேங்களா? அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப், அப்சல்யூட்லி. ட்ரூ லவ் இஸ் கம்மிங். திங்ஸ் yet to be revealed. எஸ், அதாவது இதுதான் சோஃபார் வந்துட்டு தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் பாஸ்ட்லேயும் சரி, ஈவன் ப்ரெசன்ட்லேயும் நான் சொல்லுவேன், இப்போயுமே வந்துட்டு தேவையில்லாத உறவுகள் இருக்காங்க. அது ஃப்ரெண்டோ இல்லை ஒரு 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 பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோ, இல்லைனா வந்துட்டு ஒரு ஃபேமிலியோ கசின்ஸோ, யார் தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்காங்க. நீங்கள் இன்னும் பிடிச்சி வச்சுட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் இவங்க கிட்ட பேசினாவே நமக்கு நெகட்டிவ் ஃபீலிங் வருது, பட் ஸ்டில் நீங்கள் அவங்கள ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ திஸ் அன்ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ட்ராபேக் உங்களுக்கு. இன்னுமே வந்து பாஸ்ட்ல நடந்த விஷயங்களுக்காக இன்னுமே வந்து நீங்கள் வெளியே வராமல் இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் நல்லது பார்க்காம இருக்கிறீங்கிறதும் சொல்கிறாங்க. இன்னும் பாதி விஷயங்கள் நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை லைஃப்பில். இப்போவே லைஃப் முடிஞ்சிட்ட மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பைல் நம்பர் 2. ஆனால் இன்னும் நீங்கள் பார்க்காத விஷயங்கள் நிறையவே வந்து இருக்கு. ஓகே, யூ கெட் தட் பியூட்டிஃபுல் ஒரு ட்ரூ ஆன ஒரு லவ், ஒரு புது பாதை, ஒரு புது ஜேர்னி, அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு டைம் பீரியடில் வந்துட்டு பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது, பட் ஸ்டில் யூ ட்ரை டு டூ மோர். பிளஸ்ஸிங்ஸுங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் செய்ய அது இன்னும் உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த மிக்சட் எமோஷன்ஸ்ல இருந்து வெளியே வாங்க. பிகாஸ் அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப் ஒரு பிக் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் பிளஸ்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு பைல் நம்பர் 3 ஒரே பசிலாக தான் போகுது. அதுவும் எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு வர்றப்போ ஒரு பெரிய ஒரு புதிர் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. எப்பயுமே அப்படிதான். பைல் நம்பர் 3, எஸ், இட்ஸ் ஆல்வேஸ் லைக் அ பசில் தான். ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் கனெக்ஷனில் இருக்கலாம். மேபி லைக் ஒரு ஃபோன் இல்லை டெக்ஸ்ட் மூலயமா பேசிகிட்டு இருக்கிற ஒரு பாண்டிங்காக இருக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் கனெக்ஷன், இல்லைனா ஒரு சைலண்டான ஒரு 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 ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் கரண்ட்லி, விச் மீன்ஸ் தட் அது ரொம்ப ரொம்ப சைலண்டாக போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா அது கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி கூட இருக்கும்.
ஸோ அந்த பாண்டிங் மறுபடியும் வந்துட்டு ஒரு ஒரு ஆக்டிவ்குள்ளார வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். விச் மீன்ஸ் தட் அந்த சைலண்டாக இருக்கக்கூடிய பாண்டிங், அந்த டிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய பாண்டிங் வந்துட்டு மறுபடியும் ரீகனெக்டாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இந்த ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ், ஒன்லி டெக்ஸ்ட் ஆர் காலில் தான் பேச முடியும். ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தாலும் பட் ஸ்டில் லைக் சம்திங் இஸ் என்ன சொல்றது, பக்கத்திலே இருந்தாலும் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாண்டிங் வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு ஏதாவது ஒரு சேஞ்சை நோக்கி போகிற மாதிரியான சைனும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்துட்டு உங்களோட ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சிக்காம போனவங்க திரும்பி வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ வந்து ரொம்ப கிராண்டடாக எடுத்துட்டாங்க. அப்போல்லாம் நீங்கள் அவ்வளோ டைம் கொடுப்பீங்க, அவ்வளோ அட்டென்ஷன் கொடுத்தீங்க. அப்போல்லாம் உங்களோட வேல்யூ ஆரம்பத்தில் புரிஞ்சுது, இடையில விட்டாச்சு, மறுபடியும் வந்துட்டு வேல்யூ புரிஞ்சு வர மாதிரி இருக்கு. ஒரு சில ஃபீலிங்ஸை ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ திரும்பி அவங்களா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஹோப்பிங் ஃபார் த செகண்ட் சான்ஸ்க்காக எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கீங்க. யார் உங்களை கஷ்டப்படுத்திட்டு திரும்ப வந்து பேசினாலும் நீங்கள் பேசுவீங்க. செகண்ட் சான்ஸ் என்ன, 10 சான்ஸ் கூட கொடுக்கறதுனாலும் கொடுப்பீங்க. ஸோ அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த ஒரு பர்சன் மட்டும் கிடையாது, எல்லாருமே வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் பைல் நம்பர் 3 எப்பயுமே வந்து நான் ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஏன் வந்து எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு 1000 கேள்விகள் கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் பிரச்சனையே உங்ககிட்ட தான் இருக்குங்கிறது இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. யாரை எங்கே வைக்கணும், எங்கே ஸ்டாப் பண்ணணும், யாரை உள்ளுக்குள்ள உங்க லைஃப்ல இன்வைட் பண்ணணுங்கிறது இன்னும் இந்த மொமெண்ட் வரைக்கும் இன்னும் லேர்ன் பண்ணலை. ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணாங்கன்னா அவங்க திரும்பி எத்தனை வாட்டி வந்தாலுமே சரி, ஒரு 10 வாட்டி ஹர்ட் பண்ணாலும் 11 வாட்டி வந்தாலுமே மறுபடியும் அக்செப்ட் பண்றீங்க, அதே பழையபடியே நடத்துறீங்க. ஸோ பீப்புளுக்கு வந்து ஒரு ஈஸி டார்கெட். நீங்க என்ன சொன்னா என்ன, சான்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் என்ன, பயப்படவே தேவையில்ல. அந்த இதை கொடுத்தது தான் பிரச்சனை. பாஸ்ட்லயும் இப்பயும் அதைத்தான் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அதைத்தான் வந்து மாற்ற போறீங்க. ஸோ செகண்ட் சான்ஸுக்காக அந்த நபர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் அவங்க வந்து அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அதை ஃபார்ம் பண்ணதும் அவங்களா இருக்கலாம், ஹோப்பு கொடுத்ததும் அவங்களா இருக்கலாம், உங்களை இதுக்குள்ளார கொண்டு வந்ததும் அவங்களா இருக்கலாம், வேண்டான்னு கொஞ்சம் பிரேக் எடுத்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிரியேட் பண்ணதும் அவங்களா இருக்கலாம், இப்போ திரும்பி வர்றதும் அந்த பர்சன் தான். இட்ஸ் ஃபுல்லி ஒன் சைடு தான். ஒரு பர்சன் எடுக்கிற முடிவில் தான் இந்த ரிலேஷன்ஷிப் சோஃபார் இவ்வளோ நாளாக போயிருக்கு, இனியும் அப்படிதான் போகுது. ஸோ அவங்க செகண்ட் சான்ஸ் கேட்டு வருவாங்க, மறுபடியும் ரீகனெக்ட் ஆவாங்க. இட்ஸ் ஆல் த சேம் சினாரியோ. இதை ஃபார்வர்டாக கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் ஆல்சோ வந்து அந்த பர்சனுக்கு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம், அதாவது அவங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு கேரக்டராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் டக்குன்னு முடிவு எடுக்கணும், யோசிச்செல்லாம் பதில் சொல்லக்கூடாது. அவங்க ஒரு ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட கேட்குறப்போ நீங்கள் எஸ் ஆர் நோன்னு ஒட்டன்னு கூட சொல்லணும். நாள் எடுத்து டைம் எடுத்துலாம் சொல்லக்கூடாது. ஸோ மெனி திங்ஸ் இதனால டிஸ்ட்ராய் ஆயிருக்கும். ஸ்டில் அதே ஒரு எனர்ஜி தான் காமிக்குது. ஃபாஸ்ட் ப்ராசஸ், ஃபாஸ்ட்டாக டக்குன்னு வந்துட்டு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. I can see some traveling here. எது நீங்கள் அந்த பர்சனை மீட் பண்ணுறதுக்கு ட்ராவல் பண்ணுவீங்க, இல்லை அவங்க உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராவல் பண்ணுவாங்க. I can see some travel, மீட்டிங் பர்சன், ஃபீலிங்ஸை மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணுறது, பாஸ்ட் விஷயங்கள் பற்றி கொஞ்சம் ஒரு கான்வர்சேஷன்ஸ் கொண்டு வர்றது. ஸோ சம் பழைய விஷயங்கள் மறுபடியும் வந்து ப்ளே ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு சில பேருக்கு இந்த பாண்டிங் வந்து ஒரு கார்மிக் பாண்டிங்காக இருக்கலாம், சம் கார்மிக் ரிட்டர்ன்ஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். பட் ஆனால் இது அவுட் சைட்ல இருந்து பார்க்குறப்போ ஒரு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ இது பண்ணாலும் திரும்ப வராங்களே, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போனாலும் திரும்ப ரீகனெக்ட் ஆகிறாங்களேன்ற மாதிரி ஒரு சோல் கனெக்ஷன் மாதிரி இருக்கும். பட் திஸ் கம்ஸ் அலாங் வித் கார்மிக் ஆல்சோ.
ஸோ திஸ் ஸ்டே இஸ் அ பாசிட்டிவ். ஸோ ரொம்ப டிலேஸ் ரொம்ப இதுக்கப்புறம் ஒரு சில பேர் எஸ் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே எஸ் அப்படின்னு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நான் சொல்லிட்டேன், லைக் நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் சான்ஸ் கொடுக்க தான் போறீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சில பீப்புள் கம்ப்ளீட்லி யூ வில் பிலீவ் இட்ஸ் அ டிவைன் கால். அதனால தான் திரும்பி வராங்க. வரமாட்டாங்கன்னு நினைச்சது திரும்பி வராங்கன்னா இட்ஸ் பியூர்லி டிவைன் கால் அப்படின்ற ஒரு பிலீஃப் ஆல்சோ உங்களுக்கு இருக்கும். பட் இந்த ஒரு விஷயம் வந்து நடக்க இருக்கு. அது எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க, என்ன மாதிரி அதை ப்ரொசீட் பண்றீங்க, கொண்டு போறீங்க, அது உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு இந்த பர்சனை ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னும் கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் கிளியர் பண்ணுங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. நம்மளோட மியூசிக் சேனல் சோல் கோட் ஆடியோவில் லவ் ரிலேட்டடான மியூசிக்ஸ் இருக்கும் அண்ட் நெகட்டிவிட்டி ரிலீஸ் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் வந்துட்டு தொடர்ந்து கேட்குறப்போ வந்து உங்களுக்கு இதுக்கான ஒரு ஆன்சர், ஒரு தெளிவு அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேங்களா? செட் பவுண்டரிஸ், ஓவர் அனலைசிங், lack of direction, temporary setback, get more information. See, அதான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த பாண்டிங் வந்து இட்ஸ் நாட் சம்திங் ரேண்டம். நான் கார்மிக் கனெக்ஷன் சொல்லிட்டேன். ஸோ நிறைய யோசிக்க வைக்கும். அதாவது அதான் சொன்னேன்ல, ஒரு பவுண்டரிஸ் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்னா அது இதுதான். எப்போ வேணாலும் உள்ள வரலாம், எப்போ வேணாலும் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பவுண்டரிஸே இல்லாத ஒரு பாண்டிங். அதனால தான் இது இன்னும் வந்து ஒரு 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 நிலையா நிற்காத மாதிரி இருக்கு. பட் இப்போ இருக்கக்கூடிய செட்பேக்ஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு தான், மறுபடியும் சரியாகும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பர்சனுமே வந்துட்டு நினைக்கிறாங்க. ஈவன் யூ ஆல்சோ பிலீவ் தட். நீங்களுமே அவங்க என்ன ஹர்ட் பண்ணாலும் சரி திரும்பி வருவாங்க. இப்போ கொஞ்ச நாள் தான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ல போயிருக்காங்க, வருவாங்க. ஸோ ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 3 ரீடிங் கொடுக்க அவங்க என்னதான் வந்து உங்களை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாலும் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணினாலும் அதுக்கு இடம் கொடுக்கறது என்னவோ நீங்க தான். பட் ஆனால் வந்துட்டு நீங்க அந்த பர்சனையோ இல்லை சூழ்நிலையோ பிளேம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஐம் நாட் பிளேமிங் யூ, நான் உங்களை பிளேம் பண்ணல. ரீடிங்ல அப்படிதான் வருது. ஐம் நாட் சுகர் கோட்டிங் ஆல்சோ, சுகர் கோட்டிங்கும் நான் பண்ணல. ஸோ இப்போ வந்து எந்த பாதையில போறதுங்கிறது பைல் நம்பர் 3க்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் ஃபார்வர்டாக போகட்டா, இல்லை அவங்க வந்துட்டாங்கன்னா நான் மறுபடியும் அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கட்டா, அவங்க வந்தாங்கன்னாலுமே அதே டவுட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் கெட் மோர் இன்ஃபர்மேஷனுங்கிறது என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக அப்புறம் முடிவெடுங்க. சடான்னு முடிவெடுக்காதீங்க. அப்பா பைல் நம்பர் 3 வந்துட்டு டெசிஷன்லாம் மாற்றி எடுத்துருவீங்க. ஸோ இப்போயுமே வந்துட்டு என்ன சொன்னாலும் சரி, ஒருத்தவங்க உங்கள் லைஃப்பில் அட்வான்டேஜ் எடுக்க விடுறதுக்கு நீங்கள் தான் முழு ரீசன், நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு 777 ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.